போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான ஆசிரியர்களுக்கு தீங்கு நேர்ந்தால் திமுக அரசுதான் பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சியின் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். சரவணன் வணக்கம். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட், தலைவர் ரெக்ஸ் ஆனந்த்குமார், கண்ணன் உள்ளிட்ட 8 பேரை நேற்று காலை 8 மணி அளவில் இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ள ஸ்டாலின் அரசு வீட்டு சிறையில் வைத்து அவர்களை செல்போனை கூட பறித்து கொண்டு சுவிட்ச் ஆஃப் செய்து தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை என செய்திகள் வருகின்றது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் சுமூகமான முறையில் போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாத, கையாளாகாத முதல்வரின் அரசு இப்படி சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும் ஒரு செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது. திமுக அரசால் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். சரவணன், போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான ஆசிரியர்களுக்கு தீங்கு நேர்ந்தால் திமுக அரசுதான் பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சியின் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். சரவணன் வணக்கம். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட், தலைவர் ரெக்ஸ் ஆனந்த்குமார், கண்ணன் உள்ளிட்ட 8 பேரை நேற்று காலை 8 மணி அளவில் இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ள ஸ்டாலின் அரசு வீட்டு சிறையில் வைத்து அவர்களை செல்போனை கூட பறித்து கொண்டு சுவிட்ச் ஆஃப் செய்து தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை என செய்திகள் வருகின்றது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் சுமூகமான முறையில் போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாத, கையாளாகாத முதல்வரின் அரசு இப்படி சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும் ஒரு செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது. திமுக அரசால் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.